என்னப்பா கூழ் கழுவுனுக்கா? 2 இட்லி மட்டும் கொண்டு போறீங்க? ஏன் வடை, பாயாசம், பொங்கல், பூரி ஒரு மினி டிஃபனா கொண்டு போக வேண்டியது தானே? நான் சொல்றது இதுலயே குழப்பம். ஆனால் ஏப்பா அது பசின்னு ஒருத்தன் வந்து கேட்குறான், அவனுக்கு 2 இட்லி கொடுக்குறது என்னப்பா இதை போட்டு எதுவும் சொல்ல முடியாது. செஞ்ச பாவம் இங்கிட்டயே இருக்கு. நீ செஞ்ச புண்ணியா வந்து சேர். என்னப்பா கூண்டுலாம் வாழ்த்திட்டு போறாங்கல்ல? கேட்டேன் நல்லா தான் இருக்கும். என்ன பாரு, ஐயோவா எல்லாமே நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கு. நீ செஞ்ச புண்ணியா உங்ககிட்டயே திரும்ப. சரியா? நீ சொல்கிறது சரியாக தாப்பா இருக்குது. தினம் அந்த கூணு கிழவனுக்கு நான் இட்லி தோசைன்னு கொடுத்துட்ருக்கேன். அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னை பாராட்டாட்டியும் பரவாயில்ல. நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கும், நீ செய்கிற புண்ணியம் உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி உளறிட்டு போகிறான். இவன் என்ன பித்தனா சித்தனா? பாரதேசி பையன். இந்த கூன் கிழவனை சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்கிறான். இப்போ அது புரிஞ்சுதா? புரிஞ்சா சரி. என்ன போங்க. சரி போங்க. இந்த விஷத்தை கொடுத்து இந்த கூன் கிழவனை என்ன பண்ணுறான் பாரு.
செஞ்ச புண்ணியம் உங்ககிட்டயே இருக்கு. நீ செஞ்ச பாவம் புண்ணியாச்சு. என்னடா ஆச்சு? வாங்க. ஓ ஓ என்னவோ வேலை கிடைச்சி அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அப்படிதான் வருவேன்னா அப்பா அண்ணனை கொஞ்சம் பேசாம என்னாச்சு என்னாச்சுப்பா? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? ஐயோ என்னாச்சு தெரியலையே. யாரோ என் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்கப்பா. கையில் சுத்தமாக மணியே இல்லைப்பா. தெரிஞ்சவங்களும் யாருமே வரலப்பா. நானும் மணிக்கணக்கில் நடந்துகிட்டே இருந்தேன். நல்ல வெயில்ப்பா. தெரிஞ்சவங்களும் யாரும் வரலப்பா. நானும் மணிக்கணக்கில் நடந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வெயிலுப்பா. அங்கே பஸ்ஸுப்பா. நானும் மயங்கி விழுந்துட்டேன். கண்ணு முழிச்சு பார்த்தா கூணுக்கிழமை என்னை உட்கார வச்சு 2 இட்லி கொடுத்தாருப்பா. அப்புறம்தான்ப்பா என்னுடைய உசுரே வந்துச்சு. மனிதனுக்கு மனிதன் நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக இக்குறும்படம் எடுக்கப்பட்டது.